பாமகவை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திருமாவளவனுக்கு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் நடைபெறுகின்ற மே 11 நடைபெறுகிற மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. திருமாவளவனுக்கு, வேல்முருகனுக்கு, சீமானுக்கு, இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. இதை வைத்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. பாஜக பாமக இருக்கின்ற கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேராது, அது நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு நடந்த ஒரு இன்டர்வியூ கூட அவர் சொல்லியிருக்காரு, ஒரு செவில கூட சொல்லியிருக்காரு. அங்க நடந்த அந்த திவ்யா இளவரசன் காதல் விவகாரம், அதனால் ஏற்பட்ட விரும்பத்தகாத சம்பவங்கள், அந்த பிரச்சனை எப்ப பெருசாச்சு? திவ்யா இளவரசன் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க. அது நாடக காதல் திருமணமா இல்ல நல்ல காதல் திருமணமா, அந்த விவாதத்துக்கு அப்புறம் வருவோம். அந்த திவ்யாவுடைய தந்தை அந்த வழியில போகும்போது அவங்க தந்தையை கேலியும் கிண்டலும் பண்ணது யாரு? மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். அரசியல் நெருக்கடிகள் அதிகமாயினே இருக்கு. ஒவ்வொரு நாளும் தேர்தல் நெருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மிக முக்கிய நேரமாக அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு விசிகா ரொம்ப விரக்தியில இருக்கிறதா செய்திகள் வருது. ஏன்னா அவருடைய 2 நாட்களுக்கு முன்பான அவருடைய ஒரு பதிவு, அவருடைய முகநூல்ல அவருடைய பதிவு அவருடைய நண்பர்களுக்காக சொல்லப்பட்ட பதிவு என்றாலும் கூட இன்றைய அரசியலில் ஒரு புதிய கேள்விகளை அவர் அடுக்கடுக்கா வச்சிருக்காரு. இதுக்கு நடுவுல பாமகவுடைய திமுகவுடைய நெருக்கம் அப்படின்ற ஒரு செய்தி. விடுதலை சிறுத்தைகள் உண்மையில் திமுக மிரட்டதா அல்லது தன்னுடைய ஓட்டு வங்கிக்காக தன்னுடைய நிலைமைய எடுத்து சொல்லுதா சார்? சார், அதாவது பாமகவை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திருமாவளவனுக்கு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் நடைபெறுகின்ற மே 11 நடைபெறுகிற மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. திருமாவளவனுக்கு, வேல்முருகனுக்கு, சீமானுக்கு, இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. இதை வைத்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. திருமாவளவன் வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்துக்க மாட்டாரா நமக்கு தெரியாது. டாக்டர் ஐயா கிட்டயோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களிடமோ ஏதாவது பேசினாரா அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா ஊடகங்கள் இன்னைக்கு அதை ஒரு பெரிய பேசு பொருளாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊடகங்கள் அது எப்படிப்பட்ட ஊடகங்கள்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஊடகங்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. பல ஊடகங்கள் என்ன கருத்து கணிப்புன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் உங்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு போடுவீங்க அல்லது எந்த கூட்டணிக்கு போடுவீங்கன்னா, திமுக, அதிமுக, அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி, அப்புறம் நேற்று நடிகர் விஜய், தாவேகா, காங்கிரஸ், பிஜேபி, பாமக இவங்களுக்கு அப்ப கண்ணுக்கே தெரியாது. இந்த ஊடகங்களுக்கு பாமக கூட என்னன்னு போட்டிருப்பான், இதர கட்சிகள் அல்லது மற்றவை அப்படின்னு தான் போட்டிருப்பான். இந்த ஊடகங்களுக்கு அப்ப கண்ணுக்கு தெரியாது. இல்ல சார், நம்ம இத அப்படி பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா ஆனா பாமக ஏதோ ஒரு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டா அப்ப மட்டும் பாமகவை பற்றி எல்லா ஊடகங்களும் பேசுவாங்க. ஏன்னா அப்பதான் இவங்களுடைய ஊடக வியாபாரம் நடக்கும். இப்ப திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுத்த ஒரு பெரிய பேசு பொருளா பேசிட்டு இருக்கிற இந்த ஊடகங்கள் கருத்து கணிப்பு நடத்துவதாக செய்தி வெளியிடுகின்ற பொழுது, அது சம்பந்தமாக சில பதிவுகளை ஊடகங்கள் வெளியிடுகின்ற பொழுது, அப்ப இந்த பாமகன்னு ஒரு கட்சியே அவங்க கண்ணுக்கு தெரியாது. பாமகவில் டாக்டர் ஐயா ஏதாவது சொல்லிட்டார், அன்புமணி ஏதாவது சொல்லிட்டார் அப்படின்னா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அத்தனை ஊடகங்களும் அதான் பேசுவாங்க. பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் இருந்து சில வாரங்களுக்கு முன்பு டாக்டர் ஐயா எடுத்த அந்த நடவடிக்கை, இதை பத்தி மட்டும் ஊடகங்கள் எவ்வளவு பேசினாங்க. ஆனா பாமக நடத்திய போராட்டங்களை பத்தி இந்த ஊடகங்கள் பேசியிருக்காங்களா? திருவண்ணாமலையில் நடந்த உழவர் பேர் இயக்க மாநாட்டில்
43 தீர்மானங்களை போட்டமே, அதை பத்தி எந்த ஊடகமாவது பேசியிருக்காங்களா? சோழ மண்டல மாநாடு கும்பகோணத்தில் நடத்தணுமே, அந்த கும்பகோணத்தில் நடைபெற்ற சோழ மண்டல மாநாட்டில் எத்தனை சமூக தலைவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு வந்து கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் இந்த ஊடகங்கள் பேசினாங்களா? இல்ல. பாமகவுக்கு எதிராக பேசுறதுன்னா ஊடகங்கள்லாம் வேகமா வருவாங்க. அது ஒரு பக்கம். சரி, அப்படியே திருமாவளவன் வந்து வன்னியர் சங்கத்துடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டா கூட ஏன் ஊடகங்கள் இவ்வளவு அங்கலாய்க்கிறாங்க? ஒரு இருவரும் சமுதாயங்கள் வந்து இணைஞ்சு செயல்பட்டா இவங்களுக்கு என்ன அவ்வளவு சங்கடமா இருக்கு? ஏன்னா இந்த இருவரும் சமுதாயங்கள் இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த 2 சமூகங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த 2 சமூகங்களை ஏமாற்றி ஏற்றம் பெற்ற அந்த ஆதிக்க சக்திகளுக்கு பேராபத்தா முடியும். அதனாலதான் இன்னைக்கு ஊடகங்களே பெருமளவு அந்த ஆதிக்க சக்திகள் கையில் தான் இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய பேசு பொருளாக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான சங்கத்தமிழன் இன்னைக்கு கூட 2 வலைவலி நிறுவனத்துக்கு செவி கொடுக்கும் போது இந்த செய்தியை சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றன. அது என்னவென்றால், பாஜக பாமக இருக்கின்ற கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேராது, அது நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு நடந்த ஒரு இன்டர்வியூ கூட அவர் சொல்லியிருக்காரு, ஒரு செவில கூட சொல்லியிருக்காரு. சேர வேண்டாம் உங்களை யார் சேர சொல்லி கூப்பிட்டாங்க? உங்களை பந்தியிலே உட்கார வேணாங்கிற ஏன் இல ஓட்டன்னு இருக்கிறீங்க? பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி கூப்பிட்டுச்சா? நாங்க போற கூட்டணி இங்க வாங்கன்னு கூப்பிட்டோமா? இல்லையே. நீங்களே ஏன் அங்கலாய்ச்சிக்கிறீங்க? அது உயர பறக்கும் பருந்தை பார்த்து கன்றும் பறந்தால் கால்தான் ஓடியும். நான் கண்ணதாசன். நாங்க உயர பறந்துகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய மாநாட்டுக்கான திட்டத்தை, அதற்கான தயாரிப்பு வேலையில் நாங்க இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 30 லட்சம் பேருக்கு அதிகமாக அந்த மாநாட்டில் கூட்டுவது என்று ஒரு தீர்மானத்தோடு செயல்பட்டு இருக்கிறோம். நாங்க இவங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கலையே. சங்கத்தமிழனையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தா, திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுத்தோம், அவ்வளவுதானே. ஏன்னா நாங்க யாருக்கு எதிரிகள் இல்லைன்னு காட்டுறதுக்காக கொடுத்தோம். எங்களுக்கு எதிரிகள் சமூக நீதிக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்க தான் எங்களுக்கு எதிரிகள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எந்த ஆதிக்க சக்திகள் இருக்குதோ அவங்க எங்களுக்கு எதிரிகள். சாராயத்தையும் மதுபானத்தையும் கொடுத்து இந்த மக்களை சீரழிக்கின்ற சக்திகள் நமக்கு எதிரிகள். கஞ்சா வித்து இளைஞர்களை மாணவர்களை சீரழிக்கின்ற சக்திகள் நமக்கு எதிரிகள். மற்றபடி எங்களுடைய எதிரிகள் யாருன்னு தீர்மானிச்சுக்கிட்டு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இவங்க எதிரியை எந்த அடிப்படையில தீர்மானிச்சாங்க? பாமக இருக்கிற கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்த அடிப்படையில பாமகவை எதிரியா தீர்மானிச்சீங்க? பாமக சமூக நீதிக்கு எதிரான கட்சியா? அம்பேத்கரியத்துக்கு எதிரான கட்சியா? பெரியாரியத்துக்கு எதிரான கட்சியா? என்ன சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு பாமக கூட்டணி வைக்குது, ஆகவே நாங்க போட்டியிட மாட்டோங்கிறீங்க. நாம என்ன கேட்கிறோம்? முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு கலைஞர் கருணாநிதி கூட்டணி வச்சப்ப அந்த கூட்டணியில இதே திருமாவளவன் தானே இருந்தாரு. பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்க கூட்டணியை வைக்கலையா? வச்சிங்கல்ல. அப்புறம் இன்னைக்கு திடீர்னு மனித புனிதர் வேஷம். பாமக கூட வந்து நீங்க கூட்டணி வைக்க மாட்டோம், பாமக இருக்கிற அந்த கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு என்ன சரியான காரணம்? என்ன சித்தாந்த ரீதியா வந்து நீங்க பாமக கிட்ட வேறுபாடை கண்டீங்க? அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறோமா? இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றோமா? அல்லது ஒரு சில இயக்கங்கள் சொல்வதை போல தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு ரத்து செய்யுங்கன்னு சொல்றோமா? அகில பாரத சத்திரிய மகாசபான்னு ஒரு அமைப்பு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு ரத்து செய்யணும். அந்த அந்த அமைப்பினுடைய தலைவர் ராஜா நரசிம்மன் சொல்லுவாரு, அது இந்திய சட்டப்பிரிவில் ஆர்டிகல் ஏதோ சொல்லுவார். ஆர்டிகல் நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏதோ ஒரு ஆர்டிகல், ஒரு சட்ட பிரிவை சுட்டி காட்டி குறிப்பிட்ட வருடத்துக்கு மேல தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சட்டம். ஆகவே அந்த சட்டத்தை உடனே அமுல்படுத்தி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்க இடஒதுக்கீடு ரத்து செய்யணும்னு வன்னியர் சமூக இளைஞர்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணுவார். நாங்க அப்படி எதையும் பண்ணலையே. தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இருக்கிற இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ஐயாவும் இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து நீங்க எங்களை ஏன் மக்கள் மத்தியில தனிமைப்படுத்த நினைக்கிறீங்க? நீங்க தனிமைப்படுத்த நினைக்கிறேன்னு என்ன காரணம்? நீங்க திராவிட கட்சிகளை தூக்கி பிடிப்பதற்காக
வட தமிழகத்தில் இருக்கின்ற தலித் சமூகமும் வன்னியர் சமூகமும் ஒன்றாக இணைந்து விடக் கூடாதுங்கிறதுல சங்கத்தமிழன் போன்றவர்கள் உறுதியா இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, இவர்கள் கையில் எடுத்துக் கொள்கிற இன்னொரு விவகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடக காதல். நாம படிக்கிற காலத்துல காதலிக்கவே கூடாதுன்னு சொல்றோம். படிக்கிற காலத்துல என்ன வேலை? படிக்க வேண்டியதுதானே வேலை. படிக்கிற காலத்துல உங்களுக்கு என்ன காதல்? பெற்றோர்கள் காதலிக்க கல்லூரிக்கு அனுப்புறாங்களா இல்ல படிக்க கல்லூரிக்கு அனுப்புறாங்களா? இப்ப இந்த இந்த காதல்ங்கிற பொருள்ல இருங்க சார், இருங்க சார், சொல்லிடுறேன் சார். இல்ல சார், இது வேற மாதிரி மாறுது. இப்ப அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இதே 2011 நீங்க விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணியில தான் இருந்தீங்கன்றதெல்லாம் அவங்களும் ஏத்துக்கிறாங்க. என்னைக்கு இந்த கூட்டணிக்கான அந்த ஒற்றுமை உடையுதுன்னா தர்மபுரி சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவங்க இந்த கூட்டணிக்கான பலம்ன்றது நீர்த்து போனதா கடந்த கால செய்திகள் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம டாக்டர் ஐயா அவர்கள் இதே தலித் சமூகத்துக்கு எதிராக அல்லது ஒரு குறிப்பிட்ட இந்த நீங்க சொல்ற மாதிரி நாடக காதல் அந்த செயல்களுக்கு எதிராக மற்ற சமூகத்தெல்லாம் நீங்க ஒன்னா சேர்த்தீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல. அதற்கு காரணம் நாடக காதல்ன்ற செய்தி தான். அந்த மாதிரி சேர்த்தனுடைய அந்த வழி தான் அவங்க இன்னும் அந்த மாதிரி எடுத்துரும் போதுன்ற மாதிரி தான் அதை பாக்குறாங்க. நாம என்ன கேக்குறோம், அதாவது அங்க நடந்த அந்த திவ்யா இளவரசன் காதல் விவகாரம், அதனால் ஏற்பட்ட விரும்பத்தகாத சம்பவங்கள், அந்த பிரச்சனை எப்ப பெருசாச்சு? திவ்யா இளவரசன் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க. அது நாடக காதல் திருமணமா இல்ல நல்ல காதல் திருமணமா, அந்த விவாதத்துக்கு அப்புறம் வருவோம். அந்த திவ்யாவுடைய தந்தை அந்த வழியில போகும்போது அவங்க தந்தையை கேலியும் கிண்டலும் பண்ணது யாரு? இளவரசன் மரணத்தை கொலைன்னு சொல்லி பேசின எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. ஆனா அந்த திவ்யா என்கின்ற அந்த பெண்ணுடைய தந்தை தற்கொலை பண்ணிட்டாரு. அத பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த இயக்கமாவது பேசியிருக்கா? வேற யாரும் இன்னைக்கு வரைக்கும் பேசல. அப்ப இளவரசன் மட்டும்தான் உயிர். அந்த திவ்யாவுடைய தந்தை என்ன மயிரா? இதுதான் நாம கேட்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். எந்த இடத்திலும் தலித் சமூகத்திற்கு எதிராக ஒரு இயக்கத்தை டாக்டர் ஐயா கட்டல, ஒரு இயக்கத்தை உருவாக்கல. இயக்கத்தை உருவாக்கியது பெண்கள் பாதுகாப்புக்கான இயக்கம். அது தலித் சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு சேர்த்துதான். அதை திட்டமிட்டு இவங்க மக்கள் மத்தியில பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தலித் சமூகத்திலே இருக்கின்ற ஒருத்தர், தலித் சமூகத்துல ஒரு பெண்ணை பெற்ற தந்தை, அந்த சமூகத்துல இருக்கிற ஒரு குடிகாரனுக்கோ கூத்தியா வச்சுட்டு இருக்கவனுக்கோ ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்கவனுக்கோ பிக் பாக்கெட்டுக்கோ திருடனுக்கோ ஒரு பொண்ணை கொடுப்பாங்களா? அதே சமூகத்துல அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கின்னா அவன்கிட்ட ஒழுக்கம் இருக்குன்னு அந்த தந்தை எதிர்பார்ப்பாங்களா? எதிர்பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அதை மற்ற சமூகத்தை எதிர்பார்க்கறது நீங்க குறைன்னு சொல்றீங்க, அதை குற்றம் சொல்றீங்கன்னா அதற்கு எதிராக நாங்க களமாட வேண்டியிருக்குல்ல. அதுதானே அன்னைக்கு செஞ்சோம். நீங்க அதை குற்றம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை எல்லாம் வேறு திசையை நோக்கி இருக்கிறது. அம்பேத்கரியத்தை நிறைவேற்ற வேண்டும், பெரியாரியத்தை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதி அனைத்து சமூகங்களுக்கும் வர வேண்டும் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் ஒரு இயக்கத்தை கட்டமைக்க மாட்டீங்க, ஒரு இயக்கத்தை கூட்டணி அமைக்க மாட்டீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், உங்களுடைய சுயநலம் மட்டும் மேல் நோக்கி இருக்கிறது. அந்த சுயநலம் மட்டும்தான் உங்களுக்கு தலையாய கடமையா தெரியுது. அதனாலதான் பாமக இருக்கிற கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படின்னு வேண்டுமென்றே தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கு பழியை பாட்டாளி மக்கள் கட்சி மேல போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அவங்களுடைய சீட்டுக்கான பேரமா நீங்க பாக்கலையா? சீட்டுக்கு தான் பேரம். யார் இல்லைன்னு சொன்னா? நாம ஏற்கனவே பேசுறோம். அவங்க சீட்டுக்காக பேரம் பேசிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியே வர முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி கடந்த 4 வருடமா ஆதரிச்சிட்டாங்க. கடைசி நேரத்துல போய் திமுக ஆட்சி சரியில்லைன்னா என்ன சொல்லுவாங்க மக்கள்? அப்ப இவ்வளவு நாள எது கூட இருந்தீங்க? அவங்க அடிச்ச கொள்ளையில பங்கு போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு மக்கள் திருப்பி கேட்பாங்களா இல்லையா? மக்கள் கேட்கறாங்களே இல்ல, நாம கேட்போம். பங்கு போட்டாங்களா? ஆமா கேட்போம். நாளைக்கு திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்கன்னா, திமுக கூட்டணி விட்டு அவங்க குறை சொல்லும் போது நாம கேட்போமா கேட்க மாட்டோமா? நாம கேட்போம், மக்கள் கேட்பாங்க, இன்னும் பல அரசியல் இயக்கங்கள் கேட்கும். ஆனா திமுக கூட்டணி விட்டு இப்ப வெளியே வர முடியாத சூழ்நிலையில மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு வழியில திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து சீட்டு அதிகமா வாங்கணும். சென்ற தேர்தலே பல கோடிக்கணக்கான ரூபாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவினர்
கை மாறியது என்று ஆதாரபூர்வமா சொல்லியிருக்காங்க. அதை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு கை மாறும். அதற்கான பேரத்துல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அமைதியா இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பேரம் பேசுறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பேரம் பேசுறது வெளியே தெரியக்கூடாது இல்ல. இவங்க எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா கூட்டணி பேச்சுவார்த்தை ஆதாரமற்ற செய்தி நம்ம சொல்ல தேவையில்ல. ஆனா திமுக ஏற்கனவே வந்து இது சொல்லியிருக்கு. திமுக வந்து அவங்க சொல்லி இருக்குது இந்திய கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறோம், மார்க்சிஸ்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்லாம் அது வந்து வெட்ட வெளிச்சமா வந்தது. அதாவது திமுக சொன்னா தெரியல, அப்ப வந்து செய்திகள் அது மாதிரி சொன்னது. சோ அதனாலதான் வந்து இந்த கடந்த 4 வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்தி எல்லாம் உழவுது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. நம்ம உண்மைக்கு ஆதாரமற்ற செய்திகளை நம்ம பகிர்வதை விட இல்ல சார், திமுக சொன்ன பின்னால அத வந்து அவங்க மறுத்திருந்தா ரைட்டு. இது வரைக்கும் மறுக்கலையே சார். அப்ப இதே திமுக கூட பாமக கூட தான் கூட்டணி இருந்தது. அப்ப அதுவும் வாங்கிருக்கும் நீங்க நம்புறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? கொடுத்தன அவங்க சொல்லியிருக்காங்களா? திமுக கொடுத்தன அவங்க சொல்லியிருக்காங்களா? திமுகவுல இருக்கிறவங்க, திமுக நிர்வாகிகள் நாங்க பாமகவுக்கு பணம் கொடுத்த சொல்லியிருக்காங்களா? நீ கேளுங்க திமுக காரர்கிட்ட போய், நீங்க பாட்டாளி கட்சி கூட்டணி வச்சீங்களா, பணம் கொடுத்தீங்களான்னு கேளுங்க. நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், அண்ணா திமுக வாங்கினான்னு தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க பாப்போம். இல்ல அண்ணா திமுக கிட்ட வாங்குறீங்களா? அது அவங்க சொல்லுவாங்க. அண்ணா திமுக போய் கேளுங்க, நாங்கெல்லாம் கொடுக்கல, அவங்க திமுக கூட்டணி வச்சா பணம் வாங்கினாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அதனால இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாரும் ஒண்ணு பெரிய மிட்டா மிராசுகள் குட்டி குபேரர்கள் கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் கேட்காதனால இவங்க இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. சர்க்காரியா கமிஷன், ரே கமிஷன், பால் கமிஷன் யார் மேல வந்துச்சு? கலைஞர் கருணாநிதி மேலதான் வந்துச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கிற்கு பயந்து கொண்டுதான் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க. அதனாலதான் வந்து அன்புமணி வந்து பிஜேபி கூட இணக்கமா இருக்காரு. செந்தில் பாலாஜி மேல இல்லாத வழக்கு, பொன்முடி மேல இல்லாத வழக்கு, KN நேரு மேல இல்லாத வழக்கு, துரைமுருகன் மேல இல்லாத வழக்கு, ஜெகத் ரட்சகன் மேல இல்லாத வழக்கு அன்புமணி மேல இருக்குதா? நாங்க பிஜேபி பார்த்து பயந்துக்கு போறோமா? உலகமாக ஊழல் வழக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களே வந்து பிஜேபி கூட ரகசிய கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து இவர்களுடைய குற்றம் வெளியே தெரிந்து விடக் கூடாது என்பதற்காக அன்புமணி மேல வழக்கு இருக்குது, அதனால பயந்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மோசமான பித்தலாட்ட பிரச்சாரத்தை திமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு சார். அவ்வளவு ஊழல் இருக்கக்கூடிய கட்சி அல்லது ஆட்சி திமுகவுடையது அப்படின்னா, பல்வேறு நாட்களாக தொடர்ந்து வரக்கூடிய வதந்தி என்னன்னா, பாமக திமுகவுடைய கூட்டணிக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அப்ப இல்லன்னு நீங்க மறுக்க வேண்டியதானே? நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? ஸ்டாலின் மறுத்துட்டாரு. ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி நாமளும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே சார். ஊழல்ல திளைச்சு போயிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து திமுகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியுதுன்ற வெட்ட வெளிச்சமான ஒரு செய்திக்கு அவங்க வந்து மறுக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற செய்தின்னு சொல்லிட்டு அவங்கள முந்திக்குன்னு நீங்களே சார் சொல்லிருக்கணும். ஆமா அதெல்லாம் சொல்லிருக்கணும். நாங்க ஏன்பா அந்த ஊழல் கட்சியோட சேர போறோம்? இல்ல அப்படியே ஒரு உண்மைனா கூட சார், நான் வந்து ஒரு ஊடகம் நான் கேக்குறேன். பாமக வந்து மக்களுடைய கருத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்களா இல்லையா சார்? மக்களுடைய கருத்து மையப்படுத்தி கூட்டணி சேர்றாங்களா இல்லையா? ஏன்னா கடந்த 4 ஆண்டுகள்ல கொஞ்சம் ஊழல் கிடையாது, அவ்வளவு ஊழல் பண்ணிருக்கா பல்வேறு செய்திகள் தினமலர் போன்ற செய்தி நாளிதழெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு செய்தி வந்த பிறகும் வந்து திமுகவோட கூட்டணின்ற ஒரு செய்தியை கசி விடுறது கூட தவறு தானே? அப்படி கசிஞ்ச உடனே யாராவது சார், தலைவர் சொல்ல தேவையில்ல சார், ஒரு மாவட்ட சார் சொல்லலாம்ல. இதை யார் கிளப்பி விட்டாங்க சார்? யாரா இருக்கட்டும் சார். இல்ல இல்லைங்க சார், திமுக கூட பாமக கூட்டணி பேசுது அப்படின்ற செய்தியை சொன்னது யார் முதல்ல? இல்ல, என் பார்வையில ரவீந்திர துரைசாமி தொடங்கி வச்சுதான் நினைக்கிறேன் சார். ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார்னா, இல்லாத பல குற்றச்சாட்டுகளை பாமகவின் மேல பல முறை கூறியிருக்காரு. இவங்க வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிற ஆப்ஷனையும் பாமக வச்சிருக்குது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்னாரு. ரவீந்திரன் துரைசாமிக்கு எந்த காலத்திலையும் பாமக தலைமை தானாக வந்து பதில் சொன்ன அவர் இல்லாத குற்றச்சாட்டுலாம் கூறிட்டு இருக்காரு. அப்பதான் தனக்கு வந்து ஊடகத்துல ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு வாய் வியாபாரம் நடத்த ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமியை வந்து இந்த மதன் ரவிச்சந்திரன் நடத்திய கிங் ஆபரேஷன்
இது ஸ்டிங் ஆபரேஷன்ல கனையாளி வாங்கினவங்க இவங்க எப்படிப்பட்ட ஊடகவியலாளர்கள்? இவங்க காசு கொடுக்கற பக்கம் பேசக்கூடிய ரவீந்திரன்லாம் ஒரு பொருட்டா நினைச்சு பதில் சொல்லுன்னு எதிர்பார்க்குறீங்களா? நாளைக்கு திடீர்னு வந்து பாகிஸ்தான் கூட கூட்டணி பாரு, அதுக்கு நான் மறுப்பு சொல்லிட்டு உட்காந்துருக்கணுமா? திமுக கூட கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே தெள்ள தெளிவா தெரியும். இது வரைக்கும் யாரு கூடயும் கூட்டணி பேசலங்கிறதும் தெரியும். இப்ப ஒரு மிகப்பெரிய மாநாட்டு வேலையில் இருக்கிறோம். அந்த மாநாட்டு வேலையை சீர்குலைக்கணுங்கிறத வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கூட கூட்டணின்னு ஒரு பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படியாவது அந்த மாநாட்டுக்கு வர கூட்டத்தை குறைக்க முடியுமா? வெவ்வேறு ஏதோ பிளான் போட்டாங்க, எதுவும் நடக்கல. இதுக்கு முன்ன மரக்காணத்துல திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்க யார்? கலவரத்துக்கு காரணமானவங்க யார்? ஜெயில கம்பி என்றது யார்? பாமகவா, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களா? இந்த உண்மைகள் நாளடைவுல வெளிவரும். திமுக கூட கூட்டணி நாங்க வைக்க போறது இல்ல அப்படின்னு தெள்ள தெளிவா இப்ப சொல்லணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா? இல்லையே. அப்ப யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா அது முடிவு பண்ண பின்னால அறிவிப்போம். தாவேகா பேசுனாங்க பாமக கூட, அடுத்த நாள் நாளைக்கு சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சி பேசி பாமக கூட. இதே ஊடகங்கள் என்ன சொல்லுது? தாவேகா வந்து பாமக கூட பேசினான்னு சொல்லுது. அத தாவேகா மறுக்கல. தாவேகா விசிகா கூட பேசினான்னு சொல்லுது, அத அவங்க மறுக்கல. தாவேகா காங்கிரஸ் கூட பேசினான்னு சொல்லுது, அத அவங்க மறுக்கல. இப்படி யாருமே வந்து மறுக்காத பொழுது, எல்லாரும் அமைதி காக்குன்ற பொழுது, பாமக மட்டும் முந்திட்டு வந்து மறுக்கணும்னு ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன் சார், ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து சொல்றாரு அதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற பட்சத்துல ஒரு அரசியல் ஒரு ஒரு காலத்துல 3வது பெரிய கட்சியா இருந்தது பாமக. இன்னைக்கு அவங்கள பத்தி தான் நம்ம விமர்சனம் தான் இன்னைக்கு விக்கிறாங்க. இப்போ 3வது பெரிய கட்சி தான் பாமக. அதனாலதான் ஊடகங்கள் வந்து பாமகவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. ஊடகங்கள் பாமகவை கொண்டு போய் மற்றவைன்ற லிஸ்ட்ல சேர்த்தனாலும் கூட இன்னைக்கும் பெரிய கட்சி பாமக தான், 3வது பெரிய கட்சி. அதனாலதான் ஊடகங்களுடைய எல்லா விவாதமும் வந்து பாமகவை சுத்தியே நடந்துட்டு இருக்குது. ஏன் நட சொல்லுங்களேன் பார்க்கலாம் இந்த ஊடகத்தை. திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகள் என்ன நடந்தது? எந்தெந்த மந்திரி ஊழல் வழக்குல மாட்டினாங்க? எந்தெந்த மந்திரி வீட்டுல ரைடு? எந்தெந்த மந்திரி வீட்டுல முறைகேடான சம்பாதிச்ச பணத்தை எவ்வளவு பறிமுதல் பண்ணாங்க? என்னென்ன தஸ்தாவேஜுகள் கிடைச்சது? என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சது? அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க? அதுல இருந்து எப்படி நடுவுனாங்க? இடையில் நடந்த ரகசியம் என்ன? இடையில் நடந்த பேரம் என்ன? எந்தெந்த மந்திரி மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது? G2 வாங்கின நிலம் எவ்வளவு? அதுல எவ்வளவு புறம்போக்கு நிலம்? G2 நிலம் அதிகமா விற்கிறதுக்காக அரசாங்க தரப்புல இருந்து செலவு செஞ்ச தொகை என்ன? எந்த ஊடகத்தையும் பண்ண சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு ஊழல் பட்டியலிடுறீங்க இல்ல சார், இவ்வளவு ஊழல் பட்டியலிடுறீங்கன்னா மத்தியில் ஆளுகின்ற பாஜக உங்களுடைய கூட்டணி தான் இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி தான். நீங்க ஏன் அவங்க கிட்ட அவங்கள புஷ் பண்ணி நேற்றுக்கு இவ்வளவு எத்தனை பேர் எடுத்து உள்ள வர வச்சிருக்கலாமே சார்? எதுவுமே நடக்கலையே. வெறும் அவங்க வந்து ஆய்வு பண்றாங்க, இவ்வளவு ஊழல் நடந்ததுல ஒரு கணிப்பு வெளியிடுறாங்க, அதுக்கப்புறம் கட்ட நடவடிக்கை போலியா சார்? இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி பாஜக அதிமுக மட்டும் தான் கூட்டணி. அந்த கூட்டணி இப்ப பாமக இருக்கா? இருக்கு. கூட்டணி ஏற்கனவே அன்புமணி தெளிவுபடுத்திட்டாரு. நாங்க மத்தியில தான் பிஜேபி கூட்டணி ஏற்கனவே சொல்லிட்டாரு. இன்னும் மாநில கூட்டணி பத்தி நான் பேச வரல. அதாவது மந்திரிகள் செய்யற முறைகேடை வந்து கண்டிக்க, மந்திரிகளுடைய முறைகேடுகளை விசாரிக்கிறதும் அது மேல நடவடிக்கை எடுக்கிறதும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, அது வந்து தன்னிச்சை இயங்க வேண்டிய துறை. அதை அவங்க செய்யணும். நாம போய் இவங்க வீட்டுல ரைடு விடு, அவங்க வீட்டுல ரைடு விடு சொல்றது நம்ம வேலை கிடையாது. அந்த அதிகாரத்துல பாமகவும் இல்ல. நாம சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சி உடனே இல்ல சார், நாம சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சி உடனே வந்து அவங்க மேல போய் நடவடிக்கை எடுத்துருமா? எடுக்காதான் தெரியாது. ஆட்சியில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துறதா ஒரு எதிர்கட்சியுடைய தலையாய கடமை. அதை பாமக சிறப்பா செஞ்சிட்டு இருக்குது. ஆனா அதை செய்ய வேண்டிய ஊடகங்கள் செய்யல. ஏன்னா
பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. சார் இல்ல இது இருங்க. இல்ல நீங்க நான் இதுல கருத்து முரண்படுறேன். நீங்க எப்படி இதை எடுத்து போறீங்கன்னு தெரியல. இதே சென்ற அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக அமைச்சர்கள் செஞ்ச ஊழல்கள் சொல்லிட்டு கவர்னர் கிட்ட போய் பக்கம் பக்கமா மனு கொடுத்தவரு அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி. ஆனா இதே இன்னைக்கு வந்து இதே மாதிரி அதை விட பல மடங்கு ஊழல் நடக்கிறதா செய்திகள் வருகின்றன. இன்னைக்கு இதுவரையும் ஒரு முறை கூட எத்தனை கொடுக்கலையா சார்? கவர்னர் கிட்ட போய் பார்க்கலையே. அதை ஏன் செய்யணும்னு கேக்குறேன். இல்ல சார், ஓட்டு மட்டும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாத்தி மாத்தி போடுவீங்க. ஆனா சண்டை போடுறது பாமக மட்டுமே சண்டை போடணும். மத்தவங்க சண்டை போட மாட்டாங்க. நான் இப்படி கேட்டா நான் வந்து கேட்கணுமான்னு கேக்குறீங்க. நான் கேக்குறேன் இன்னைக்கு தாவேகா ஒரு பெரிய கட்சி, தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அது வானளவு வளர்ந்துருச்சுன்னு பேசுறாங்கல்ல. ஏன் விஜய் கூட போய் கொடுக்கலாம்ல? எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம்ல? எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், 75 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற கட்சி, அவங்க கொடுக்கலாம்ல? ஏன் எல்லாமே நாங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆனா ஓட்டு திமுகவுக்கும் அதிமுக, ஆனா ஆட்சிக்கு வரது மட்டும் திமுக அதிமுக வரும்னு எதிர்பார்க்கறாங்களா? அது ஏன்? இல்ல நீங்க இதை எப்படி எடுத்து முறைன்னு தெரியல. பழனிசாமி அவருடைய கடமையை தினமும் வச்சு வெளுத்து வாங்குறாரு. செய்தியாளர் சந்திப்புல, சட்டசபையில அந்த அளவுக்கு அவருடைய எதிர்ப்பை பதிவு பண்றாரு. அவர் கடமையை செய்யறாரு சார். பாமக அதனுடைய கடமையை செய்யாம தவிர்க்கிறது ஒரு மென்னு போக்க கடைபிடிக்குதுன்றதுதான் மக்கள் பார்வை. நீங்க அந்த இதுக்கு ஒத்து வர மாட்டீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இதே பாமக சென்ற ஆட்சி காலத்துல எவ்வளவு வேகமா வந்து கவர்னர் கிட்ட மனு கொடுக்கறதும் போராட்டம் நடத்தும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி முயற்சி எடுத்து போனாங்க. இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளுகின்ற பாஜகவுடைய நெருங்கிய கூட்டாளி பாமக. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, நாங்க மத்தியில் ஆளுகின்ற கட்சியோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு பெரிய கூட்டணியில ஒரு சிறிய அழுத்தம் கூட கொடுக்காம நீங்க அமைதி காக்குறீங்களே, அப்போ நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா போறீங்கன்னு சார் அர்த்தம். சார் எனக்கு அதுக்கு சரியான பதில் உங்ககிட்ட வரலையே. இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடக்கும் போது சேலம் டு சென்னை 8 வழி சாலைக்கு எதிராக வழக்கு போட்டு அந்த வழக்குல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வென்று காட்டியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சுட்டாங்கிறதுனால அந்த வழக்கை நாங்க வாபஸ் வாங்கலையே. கருணாநிதி இந்திரா காந்தி காலில் விழுந்து காவிரி நதிநீர் சம்பந்தமான வழக்கை வாபஸ் வாங்கிட்டு காவிரி நதியில இருந்த நம்மளுடைய உரிமையை கர்நாடகாவுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்தாங்களா? அது மாதிரி எதையும் விட்டு கொடுக்கலையே. பாமக தன்னுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தத்துல எந்த சமரசமும் பண்ணிக்கல. எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு சொன்னோம், சொல்லாம இல்ல. ஆனா எப்ப கூட்டணி வச்சோம்? வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்த பின்னாலதான் கூட்டணி வச்சோம். அதுக்கு முன்ன 2019 கூட்டணி வச்சோம். ஏன்? குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி வச்சோம். அதுக்கு பின்னால 2021 தேர்தல் நெருங்குற சமயத்துல 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பின்னாலதான் கூட்டணி. இல்லைன்னா அந்த கூட்டணி இருந்திருக்காது. அப்படி மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது திட்டங்களை தீட்டும் போது வேறு வழி இல்லாம, மக்கள் நலன் சார்ந்த மக்களுடைய நல்ல திட்டங்கள் நிறைவேறுகின்ற பொழுது வேறு வழி இல்லாம சமரசம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஆட்படுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, முழு அதிகாரம் என்னைக்கு பாமகவுக்கு வர்றது? எத்தனை ஆண்டுகள் கழிச்சு வரும்? அது வரைக்கும் எப்படிதான் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பது? பாமக இல்லைன்னா வந்து மத்தியில இடஒதுக்கீடு கிடையாது. இதுல கல்வியில 27%, இதர பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு கிடையாது. காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கிடையாது. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி வந்து காவிரி உபரிநீர் திட்டங்களை சில இடங்கள்ல அவருடைய ஆட்சியில் நிறைவேற்றி இருக்காருன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த நிபந்தனை, குறைந்தபட்ச செயல் திட்டம். அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி வைக்கும் போது கொடுத்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துல இருக்கு. ஆனா அன்புமணிக்கு அந்த போராட்ட குழு ஒரு வார்த்தை கூட வந்து நன்றி சொல்ல. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு நன்றி சொல்லி அதனால அதிமுக ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குனாங்க. இல்ல சார், இல்ல பனையூருக்கு விவசாயிகள் பனையூருக்கு வந்து அந்த பட கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு நன்றி சொல்லி பொன்னாடை போர்த்தி அவங்க வந்து மரியாதை செலுத்தி தான் போனாங்க. அவங்க கூட்டத்துக்கு அருகில சார் அது யாருன்னு கேட்டீங்கன்னா அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அந்த விவசாயிகள் வந்தாங்க. இவங்க வரல. அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை சார்ந்தவங்க வரல. அப்ப பாமகவுடைய சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஷேக் முகைதீன் முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. குறைந்தபட்சம் அன்புமணிக்கு ஒரு நன்றி சொன்னீங்களான்னு அவர் கேட்டிருந்தாரு. அன்புமணிக்கு வந்து பனையூருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு போனது அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் அந்த விவசாயிகள். நல்லது சார்.
நீங்கள் நினைப்பது போல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பட மகிழ்ச்சியினுடைய பங்கு அளப்பரியது என்பதை மக்கள் உணர்வார்கள். வருங்காலம் வருகின்ற தேர்தல் மக்களுக்கான தேர்தலாக அமைய வேண்டும் என்ற உங்களுடைய நல்ல எண்ணம் ஈடேற உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.